ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏழை பற்றின தரமான சூப்பரான குக் வித் கோமாளி எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. வேறு லெவலில் வெறித்தனம் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோமாளிகள் தான் வந்துட்டு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் வெறித்தனமாக மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக புகழோட கெட்டப்புக்கு எத்தனை பேர் வந்து காத்துட்ருக்காங்களோ தெரியல. நான் ரொம்ப ஈகராக அவரோட விஷயங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாப்புல. பட் இந்த வாட்டி ஒரு செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. என்னென்னா கோமாளிகளுக்கு பதிலாக குக்குகள் வந்துட்டு அவங்களுடைய காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு உள்ளே பார்த்தா வேறு லெவலில் வெறித்தனமாக. அதிலும் உமர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சகலகலா வல்லவன் கமலஹாசன் அவர்கள் மாதிரி வந்து சூப்பராக விரும்மாண்டி கட்ட போட்டிருந்தாரு. அடடடா எவ்வா செம்ம மாசாக இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம பிரியாரமன் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி மேடம் அவங்களுடைய மூன்றாம் பிறை அந்த கெட்டப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் செம்மையாக பண்ணியிருக்கலாம். ஆனால் செம்ம ஆப்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தளபதி எல்லாம் சூப்பராக சொல்லலாம். நம்ம பிக் பாஸோட செல்லக்குட்டின்னு சொல்லலாம். நம்ம ராஜு, ஏன்னா ராஜு சீசன் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு. காமெடிக்கு பஞ்சமில்லாத ஒரு ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் சண்டைக்கும் ஒரு ஹிட்டு. ஆனால் ராஜு வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியில் தான் வந்து அந்த கப்பை வாங்கினார். ஆனாலும் ராஜுவோட ஜோக்காலும் ராஜுவோட அந்த விஷயங்களாலும் சிரித்தவங்க எத்தனையோ பேர். அதில் நானும் ஒருத்தன். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் அவர் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெட்டப் போட்டிருந்தார். சூப்பராக பண்ணிட்டார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. எல்லாமே அப்பா அந்த கவுண்ட்ரு அப்படியே வந்துட்டு நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டைரக்டர், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுடைய படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் இன்றைக்கி எடுத்து அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்கவங்களாம் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் உண்மையிலே அவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா இல்லை கேரக்டராக பண்ணுறாங்களா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு டைரக்டராக இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த படம் வந்துட்டு ஒரு சில சிலபஸ்லேயே வந்துட்டு வந்திருக்க அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி அதை சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உமர் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டு மானே தேனே பொன்மானே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஷாபானா அவங்களுக்கும் வந்துட்டு கோப்பெருந்தேவியா நம்ம அந்த லாஸ்ட்டாக ஒரு படம் பொன்னியின் செல்வன் அந்த படத்தில் அந்த கெட்டப்பை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களும் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணாங்க லாஸ்ட் வீக்கில் கம்பேர் பண்ணும்போது. அதே மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் வந்துட்டு சிரமம் எடுத்து பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா போன வாரம் வந்துட்டு ரொம்ப வச்சு செஞ்சுருந்தாங்க தாமு செஃப் அவங்களாம். ஸோ அதனால் இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டே வந்துட்டு அந்த கெட்டப் வந்தாலும் சரி அவங்களோட டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்ம ஆப்டாகவும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னுமே நீங்கள் ராஜு வந்து மிஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்துட்டு ராஜுவோட விஷயங்கள் வந்துச்சுனாவே ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா அவர்கிட்ட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.